பில்டிங் வேலை இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இந்த மாசத்துல முடிஞ்சிடும் மேடம். சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. ஓகே மேடம். அடுத்தது என்ன ப்ரோக்ராம்? நெக்ஸ்ட் பேங்க் போனேன் மேடம். அதுக்கப்புறம் துணி கடை திருப்பழா ஒன்று இருக்கு மேடம். இது முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு போறேன் மேடம். ஆபீஸ் பண்ணுமா? ஐயோ, ஏன் மேடம் பதறீங்க? ஏன் பதறேனா? போட்டோ கால் பத்தி எனக்கு ஆபீஸ்ல கேட்பாங்க. அதை பத்தி எனக்கு ஃபுல்லா டீடைல் தெரியணும். மேடம் அது முடிஞ்சு போச்சு மேடம், அது விடுங்க. அப்படிலாம் விட முடியாதுங்க. பரோட்டா கால் பத்தி ஃபுல் டீடைல் சொல்லுங்க. மேடம் எனக்கும் தெரியாது. உன்னெல்லாம் பிஏவே வச்சிருக்கல, என்ன சொல்லணும்? நேத்தே ஒருத்தர் புரோட்டோகால் பத்தி என்னன்னு கேட்டு சொல்லிடுறேன் மேடம். வந்த உடனே கேட்டு சொல்லிடுறேன் மேடம். அது தெரிய வரைக்கும் நான் ஆபீஸ்க்கே போக மாட்டேன். வா, சைட்ல போய் உட்காரலாம். எப்போ வந்து சொல்லி எப்போ தெரிஞ்சு உன்னெல்லாம் பிஏவே வச்சிருக்க பாரு, என்ன சொல்லணும்? ஒரு நிமிஷம் மேடம். எப்பா சீக்கிரம் வாப்பா. சும்மா கத்தின்னு இருக்காது பாவம், பின்னாடி தான் இருக்காது. அதை வந்துட்டேன் வெய்யு. நீங்க சொன்னது இவர் தானா? ஆமா மேடம். பரோட்டா கால் பத்தி நீ சொல்லுப்பா. மேடம் பார்த்துட்டேன் மேடம். ஏரியாவுக்கு ஒரு மாதிரி சொல்றாங்க மேடம். மத்திய சென்னையில் ஒரு மாதிரி இருக்கு, வட சென்னையில் ஒரு மாதிரி இருக்கு, தென் சென்னையில் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லை மேடம். அத்தனை மாதிரியா என்னன்ட்டு எனக்கு சொல்லு. மேடம் வட சென்னையில் வந்து 40 + 150 190 ரூபாயிலேருந்து 250 ரூபா. மத்திய சென்னையில் வந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா. தென் சென்னையிலையும் கிட்டத்தட்ட அதே 200லேருந்து ஒரு 320 வரைக்கும் போகுது. இந்த மத்திய சென்னையில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கு மேடம். இதுதான் இப்போ இருக்கிற டிஃப்ரெண்ட். ரேட்டு டிஃப்ரெண்டா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? இவர் என்ன சொன்னாரோ அதுதான் கேட்டேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொன்னாங்க. சென்னை ஃபுல்லாகவே ஆனால் கேட்டேன், கன்ஃபார்ம் அதுதான். சென்னை ஃபுல்லாக கன்ஃபார்மாக கேட்டுக்காரு மேடம். தப்பே இருக்காது, கரெக்டாக இருக்கும். அவர் என்னமோ ரேட்டு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. புரோட்டோகால்ல ரேட் வராதா? பரோட்டா கால் என்னன்னு தெரியாம தானே நான் உன்னை கேட்டேன். தெரியாம தான் கேட்டீங்க. ரேட்டு மட்டும் இருக்கிறது எப்படி சொல்றீங்க? அவங்க சொல்றது ஒரே ரேட் இருக்காதுன்னு சொல்றாங்க மேடம். நான் சொல்றேன் மேடம், அதாவது பாரிஸு, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, எண்ணூர், மணலி, வேசார்பாடி, மூலக்கடை, கவிஞர் கண்ணதாசன் நகர், இங்கே அப்புறம் வந்து அந்த பக்கம்லாம் ஒரே ரேட்டு மேடம். இந்த மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா எக்மோரு, சூளை, கீழ்பாக்கு, அண்ணா நகர், ஜாய் டவுனு, பெரியமேடு, மயிலாப்பூர், இதெல்லாம் ஒரே ரேட்டு மேடம். தென் சென்னையில் போனீங்கன்னா சைதாப்பேட்டை, நந்தனம், ஆரியபுரம், மந்தவெளி, வேற என்ன, மந்தவெளி, அடையாறு, திருவான்மியூர், பெசன் நகர், இங்கெல்லாம் ஒரே ரேட்டு மேடம். நிறைய இடத்துல கேட்டு வந்துருக்காரு மேடம். ஐயோ, அவர் நிறைய இடத்துல கேட்டது இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு தான் புரியல. ஏன்பா புரியாம சொல்லலாம்ப்பா மேடம். இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன் மேடம். வட சென்னை, அதாவது வண்ணார்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவத்தூர், எண்ணூர், மணலி, இந்த சைட்லலாம் மூலக்கடைலாம் சேர்த்துக்குங்க. அதுலேயே கேபி நகர்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்த இடத்துல வந்து பரோட்டா வந்து 30 60 ரூபா கால். ஆமாம், ஆட்டுக்கால் வந்து 150 200 ரூபா. பாயான்னு சொல்கிறாங்க அதுக்கு. அவங்க சொல்லும்போது நான் வந்து பரோட்டா கால் ரெண்டுமே எவ்வளோன்னு ரேட்டு கேட்டேன். 210 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் வருது. மத்திய சென்னை அண்ணா நகர் பரோட்டாவே 80 ரூபா சொல்கிறான், 160 ரூபா. காலு கட்டினா 250 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் இருக்குன்றான் ஒரு பிளேட்டு. தென் சென்னையும் நம்ம வட சென்னையை விட கொஞ்சம் தான் கம்மி, ரொம்ப வித்தியாசத்தில். இது 40 80 ரூபாவா 2 பரோட்டா. அங்கேயும் கால் வந்து 150 ரூபாயிலேருந்து 230 ரூபா 270 ரூபா வரைக்கும் வரும். நான் கேட்ட வரைக்கும் பரோட்டா காலுன்றது 150 ரூபாய்க்கு போனால் திருப்தியாக சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் கேட்டேன்ப்பா. வெளியூரில் எனக்கு தெரியாது, நான் சென்னை ஃபுல்லாக கேட்டேன். மதுரையோ, கோயம்புத்தூரோ, சேலமோ, பொள்ளாச்சியோ, ஈரோடோ அந்த பரோட்டா கால் எவ்வளோன்னு தெரியாது. சென்னை பரோட்டா கால் இவ்வளோ தாங்க வருது. இதுதான் பரோட்டா காலா? மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க. பரோட்டாக்கு கால் கிடையாது, ஆட்டுக்கால் தனி, பரோட்டா தனி, சேர்த்தா தான் பரோட்டா கால். நீங்கள் பரோட்டா கால்னு சொன்னால் பரோட்டாக்கெல்லாம் கால் கிடையாதுங்க, ஆட்டுக்கால் தான். அதுக்கு தான் அந்த மாதிரி ரேட்டு. இதுக்கு போய் மரியாதை தெரியலன்ட்டு என்கிட்ட சண்டை போட்டாங்க. இருக்கு மேடம், வெறும் பரோட்டா வச்சிருப்பாங்க, கால் வச்சிருக்க மாட்டாங்க, அதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க மேடம். ஏங்க எல்லா இடத்துலையும் அப்படி கேட்டாங்கன்னா தரமாட்டாங்க. பாயான்னு சொல்கிறாங்க. அதை சில கல்ல போய் நம்ம கால்னு கேட்க வேண்டியதில்லை, பாயா அப்படின்னாவே கால் தான் தராங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம போயிட்டு பரோட்டா கால்னா பரோட்டா பாயா, தோசை பாயா, இடியாப்பம் பாயா அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தப்பாக கேட்டிருப்பாங்க மேடம். அதனால வேணா உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. நீங்கள் என்னன்னு கேட்டீங்க? நான் யார்கிட்டையும் கேட்கல, எல்லாரும் என்கிட்ட வந்தா கேட்டாங்க, பரோட்டா கால் தெரியுமா, பரோட்டா கால் தெரியுமான்ட்டு. மேடம் கேட்டவங்க எந்த ஊர்? நம்ம சென்னையில் பரோட்டா கால் அப்படின்றோம், பரோட்டா பாயான்றோம். கோயம்புத்தூரில் வேறு பேர் இருந்தால் அவங்க கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரில் இருக்கிற பரோட்டா காலுக்கு என்ன எப்படி கேட்கறதுன்னு கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்க.
இவ்வளோ தெளிவாக கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கூடுது. ஆனால் பரோட்டா கால் வச்சு சாப்பிட்டா இருக்கு பாருங்க, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. இதில் பிளேட்டில் வச்சு உறிஞ்சி சாப்பிட்றாங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இது கேட்டுருந்தா நானே வாங்கி கொடுத்துருப்பேன். இதுக்காக என்னை எல்லாரும் அவமானப்படுத்தியிருக்காங்க. மேடம் இது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கோழி கால்லாம் இப்போ விற்கிறாங்க மேடம், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. கோழி கால் கூட இருக்கு பிரதர். சிக்கன் பக்கோடா போடுறதில்ல, கால் வரைக்கும் வெட்டி இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட மாட்டாங்க, இப்போ கோழி கால் அப்படின்னு விற்கிறாங்க. ஆட்டுக்காலும் விற்கிறாங்க, கோழி காலம், மாட்டுக்கால் விற்கிறாங்களான்னு தெரில, ஒட்டக கால் விற்கிறாங்களான்னு தெரில. அதெல்லாம் ஒரு வேலை விற்றாங்கன்னா அப்போ பரோட்டா வித்து ஒட்டக்கால், பரோட்டா வித்து கோழி கால், பரோட்டா வித்து மாட்டுக்கால், ஆட்டுக்கால் அப்படின்னு ஆட்டுக்கால் தான் கேட்டாங்கல்ல. இருக்கு மேடம் நிறையா. சரி எல்லாம் போய் சுற்றி கேட்டு வந்துட்டேன். எனக்கு சம்பளம் தரேன், நீ எங்க? மேடம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு வந்திருக்காரு, அவர் சம்பளம் கொடுத்துருங்க மேடம். கார்ல வந்து பணம் வாங்கிக்கோங்க. இப்ப பரோட்டா கால் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு ஆபீஸ் போலாம். கால் பற்றி எவ்வளோ தெளிவாக சொன்னேன். அடுத்தது வேறு எதுனா இருந்தால் கூட சொல்லுங்க மேடம், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன். எந்த கால், கை, கழுத்து, மூக்கு, வாய், பல்லு எது வந்தாலும் கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். தேவைன்னா சொல்றேன், அப்ப சொல்லுப்பா. சரி ஜிபேல எனக்கு அனுப்பிச்சிருந்தேன் அமௌண்ட்டை. மேடம்